குர்ஆன்ல 24வது அத்தியாயம் 31வது வசனத்துல பெண்கள் தமது அலங்காரத்தில் வெளியே தரிபவை தவிர மற்றவற்றை வெளிப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்றான். அப்ப அல்லாஹ் எந்த ஒரு வார்த்தையுமே தேவையில்லாம உபயோகப்படுத்த மாட்டான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த வெளியே தெரிபவை தவிர அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப முகம், கை, கால்கள் அதில் அலங்காரம் செஞ்சுக்கிட்டா வளையல் போடுறது அதெல்லாம் அனுமதிக்கப்பட்டதா? அப்ப அதெல்லாம் செஞ்சுக்கலாமா? அதே மாதிரி ரசூல்லா காலத்துல கூட ஒரு பெண்மணி வரும்போது அவங்க தங்க வளையல் அணிஞ்சிருப்பாங்க. அப்ப ரசூல்லா கேட்பாங்க, இதுக்கு நீங்க ஜக்காத் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர ஏன் வெளியே தெரியற மாதிரி போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கல. அப்ப இந்த ஒரு வார்த்தை நீங்க விளக்கம் தரணும். குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது, ஒலா யுபதீன ஜீனத்தஹுன்ன, பெண்கள் தங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது, இல்லாமா லஹரமின்ஹா, அதுல வெளிப்படையாக தெரியக்கூடியதை தவிர அப்படின்னு குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. இப்ப இந்த வசனத்தினுடைய கருத்து என்ன? அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது, வெளியே தெரிபவற்றை தவிர அப்படிங்கிறான. இது முகத்தை குறிக்குமா அல்லது வேற அலங்காரத்தை குறிக்குமா? என்ன அதனுடைய பொருள் என்ன என்பது அவங்களுடைய கேள்வி. முதலாவதாக நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த வசனத்துல பெண்கள் தங்கள் அழகை வெளிப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படலை. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா, பெண்கள் தங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம் என்றுதான் இருக்கிறது. ஜீனத்தை உன்ன, ஜீனத்து என்று சொன்னால் அலங்காரம். அழகுக்கும் அலங்காரத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அழகு என்று சொன்னா இயற்கையாகவே அவங்கள்ட்ட இருக்கக்கூடியதுக்கு பேர் அழகு. அலங்காரம் சொன்னா நகை போட்டுக்கொள்வது, அது மாதிரியான ட்ரெஸ்ஸுகளை, அந்த கவர்ச்சியான ஆடைகள் அணிவது, அது மாதிரி உதட்டு சாயம் பூசிக்கொள்வது, இதெல்லாம் அலங்காரம், வெளியிலிருந்து செய்கிறது. அழகுன்னு சொன்னா அவங்க இயற்கையாக அல்லாஹ் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அதுக்கு பேர் அழகு. இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்வது என்னன்னு கேட்டா, இது முகத்தை மறைக்கிறத பத்தியோ முகத்தை காட்டுறத பத்தியோ இந்த வசனம் பேசவே இல்லை. இவங்க கேட்ட கேள்வியில உள்ள வசனம் எதை சொல்லுதுன்னு கேட்டா, அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது. அலங்காரம்னா வெளியிலிருந்து வர்றதுக்கு பேர் தான் அலங்காரம், அவங்கள்ட்ட இருக்கிறதுக்கு பேர் அழகு. வெளி பொருள்களால் காட்டக்கூடியதுக்கு பேர் என்னது? மோதிரம், வளையல், காதுல மூக்குல போடுறது, இதுகள் எல்லாம் என்னது அலங்காரம். இப்ப அலங்காரத்தை காட்டக்கூடாது என்பதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். முகம், கையை தவிர மற்ற உறுப்புகளை மறைக்கணுங்கிறது வேற ஆதாரங்களை கொண்டுதான் நம்ம சொல்றோம். இவங்க எந்த வசனத்தை சொல்லி கேள்வி கேட்கிறாங்களோ அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, பெண்கள் அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்ன? வெளியே போகும் பொழுது நகை நட்டுகளை அணிந்து கொண்டு, லிப்ஸ்டிக் பூசிக்கொண்டு, அந்நிய ஆண்கள் மத்தியில போகும் பொழுது அந்த மாதிரியான ஒரு முறையில் பெண்கள் நடக்கக்கூடாது. அலங்காரம் எல்லாம் வீட்டுக்குள்ள கணவரோட இருக்கும் பொழுது, அல்லது பெண்களுக்கு மத்தியில இருக்கும் பொழுது, அல்லது அண்ணன் தம்பி மாதிரியான மாமன், தகப்பன், சித்தப்பன் இந்த மாதிரியான உறவினரோட இருக்கும் பொழுது அவங்க அலங்காரமா இருக்கிறது தப்பு கிடையாது. அந்நியர்கள் மத்தியில வரும் பொழுது அலங்கரித்த நிலையில் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. நல்லா சொல்லிட்டான். இப்ப என்ன வருதுன்னு கேட்டா, அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு இருக்குல்ல, ட்ரெஸ்ஸே அலங்காரம் தான். இப்ப அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாதுன்னா, ஒரு மனிதனுக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்க அணியக்கூடிய ஆடையே ஒரு அலங்காரம் தானே. ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவானா இல்லையா? இருக்கிற ஆடையை வச்சுதான் ஒரு மனுஷனையே என்ன செய்வாங்க? எடை போடுவாங்க. அந்த ஆடையே ஒரு அழகாத்தான் இருக்கிறது. அப்ப ஆடையை காட்ட வேண்டி வருமே, அது அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாதுன்னா அப்ப ஆடை அணிந்தே இருக்கக்கூடாதுங்கிற ஒரு கருத்துல வந்துடக்கூடாது என்பதற்கு தான் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அதுல வெளியே தெரியக்கூடியதை தவிர ஆடை தெரிஞ்சே தீரணும். ஆடையை மறைச்சிட முடியுமா? நம்ம போட்டுக்கிறக்கூடிய ஆடையும் ஒரு அலங்காரம் தான். ஆடையும் காட்டக்கூடாதுங்கிற அர்த்தம் அதுல வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இல்லாமா லஹரமின்ஹா, அதுல வெளியே தெரியக்கூடியதை தவிர மற்றதை என்ன செய்யுங்க, நீங்க மற்ற அலங்காரங்களை மறைச்சிருங்க. அப்ப அந்த ஆடை என்கிற ஒரு அலங்காரம் இப்ப நம்ம காலத்துலதான் ஒரு குறிப்பா ஒரு கருப்பு நிறத்தில் ஒரு ட்ரெஸ் நம்ம போடுறோம். இப்படிதான் போடணும்னு சட்டம் கிடையாது. மார்க்க சட்டம் என்ன?
முகம் கையை தவிர மற்ற உறுப்புகளை மறைக்க வேண்டும். அந்த ஆடை அது வெளியே தெரியுமையான, அதுவே ஆடை அழகாத்தான் இருக்கும். அந்த ஆடையை வெளியே தெரியுமையானால் அது குற்றம் இல்லை. அதுக்கு தான் அந்த வசனத்தை எல்லாம் என்ன செய்யறான் போட்டிருக்கானே தவிர அது உடலை பத்தி பேசவே இல்லை. அந்த வசனம் எதை பேசல? ஜீனத்தை பத்தி தான் பேசுகிறது. உதாரணமாக ஜீனத்துக்கு நீங்க புரிந்து கொள்வதாக இருந்தால், வானத்திற்கு நட்சத்திரங்களை நம்ம ஜீனத்தாக ஆக்கியிருக்கிறோம் அப்படின்னு நல்லா சொல்றான். அப்ப வானம் வேற நட்சத்திரம் வேற தான். பார்க்கும் பொழுது வானத்துக்கு அந்த நட்சத்திரம் என்னவா இருக்கு, ஒரு அழகா தெரிகிறது. பூமிக்கு அதுல உள்ள பயிர் பச்சைகளை எல்லாம் ஜீனத்தாக ஆக்கியிருக்கிறோம் அப்படின்னு நல்லா குர்ஆன்ல சொல்றான். பூமி தனிதான், இது வேறதான். ஆனா பூமிக்கு இது அளவு கொடுக்குது. இது கட்டாந்தரையா இருப்பதை விட புற்புண்டுகள்லாம் முளைச்சி பச்சை பசேல் இருந்தா என்ன செய்ய பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனம் உடலில் எந்த பாகங்களை மறைக்கணும் என்பதை சொல்லக்கூடிய வசனம் இல்லை. அது ஹதீசுகளை கொண்டுதான் முகம் கையை தவிர மற்ற உறுப்புகளை மறைக்க வேண்டும் என்று நம்ம எடுக்கிறோமே தவிர, குர்ஆன்ல இருந்து சொல்லப்படக்கூடியது என்னன்னு கேட்டா அலங்காரத்தை காட்டக்கூடாதுங்கிறது தான். இந்த வசனம் இதை பத்தி பேசல. அதனால வெளியே தெரிபவற்றை தவிர என்று சொல்வது ஆடையை குறிக்கிறது. ஆடையை அலங்காரத்துக்கு என்ன பண்றது? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆடை உடலை மறைக்கிறதுக்கு தேவை. அப்ப அது ஒரு அலங்காரமா இருந்தா இருந்துட்டு போகுது. அது வெளியே தெரிஞ்சேதான் தீரணும். ஆடை என்ற அலங்காரம் என்ன செய்யணும்? வெளியே தெரியவில்லை என்று சொன்னால் அது ஆபாசமாகிவிடும். அப்ப ஆடை என்ற ஒரு அலங்காரத்தை தவிர வேற எந்த அலங்காரத்தையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? வெளிப்படுத்தக்கூடாது. இந்த கருத்துக்காகத்தான் இல்லாமா லஹரமின்ஹா, அதுல வெளியே தென்படக்கூடியதை தவிர மற்ற அலங்காரங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதான் அந்த வசனத்துடைய அர்த்தம்.